எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை தடை நம்மள்டைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை பண்ண வேண்டிய விஷயம். அது வந்து ஆளுநர்கிட்ட போய் சட்ட போராட்டம் நடத்தி சுப்ரீம் கோர்ட்டில் போய் கடைசியாக கோர்ட்டு தான் உத்தரவு கொடுத்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட் வரையும் போயிட்டாங்க. நிறைய சமுதாயத்தை பற்றியெல்லாம் பேசக்கூடியவர் தான். நான் இன்னும் சமூக அக்கறை இல்லாதவர் அப்படிங்கிறத நான் சித்தரிக்கல. ஆனால் அவர் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார். ஒன்றே அப்பாலஜிஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது அமலாக்கத்துறையோட இது வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவானதில்லை. அப்பாலஜிஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை அதுக்கான வேறு ஏதாவது அது கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறதுக்கான விளக்கத்தை சரியான முறையில் ஒரு வழக்கறிஞர் வச்சு ரிப்ளை பண்ணியிருக்கலாம். இது ரெண்டுமே பண்ணலை. விளக்கம் செட் ஆகாதுன்னு கைது நடவடிக்கை வரை இதில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பாருங்க. இப்படி இருக்கு பாருங்க. 10,000 ரூபா சம்பளம். ஆமாம், வெளிநாட்டில் வேலை அப்படின்னாங்க. போய் பார்த்தா அது அப்படி இல்லை. டாய்லெட்டுக்கு போய் நடித்த மாதிரி இருந்தது இந்த கட்டடம் தான். ஓகே, இதில் இடையில விஜய் சேதுபதி கூட ஒரு சின்ன இஷ்யூவில் மாட்டார் தெரியுங்களா? கேஏஜே டைல்ஸ் விளம்பரத்துக்கு வருவார். பட் ஆத்தங்குடி டைல்ஸ் தான் நம்மளோட பூர்வீகம். பட் ஆத்தங்குடி டைல்ஸோட கம்பேரிட்டிவ் பெட்டர் கேஏஜே டைல்ஸ் விளம்பரம் வந்துச்சு. இருந்தனெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ ஏமாற தயாராக இருக்கல, ஏமாந்து போ. 1000 கோடி ரூபா எங்கேயாவது கிடைக்குமா? நான் போனால் அதுமாரி உள்ள படப்படுத்தி அழைச்சிட்டு போனாங்க கார் கம்பெனியில். போனால் அங்கே போனால் 33 வரைக்கும் அதில் சரி இதில் சேர்க்கிறான். அங்கே 10 பக்கியே சேருது. அதில் அது சீட்டிங். அது வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டவிரோத தடை சூதாட்ட செயலி அதில் நடித்ததற்காக பிரகாஷ் ராஜ் அவர்களை அமலாக்கத்துறை வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் 2022 சரத்குமார் அவர்கள் மீது இதே மாதிரியான சட்டவிரோத சூதாட்ட செயலில் நடித்ததுக்காக வழக்கு தொடர்ந்துருந்தீங்க. அதுக்கு அவர் சரியான விளக்கமும் அளித்தார். அதே பாணியில் இப்போ பிரகாஷ் ராஜும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அமலாக்கத்துறை விசாரணை நடத்துகிறாங்க. இதை பற்றின உங்களுடைய பார்வை சார். அது நம்ம சரத்குமார் மேலே போட்டது வந்து அது வந்து ஆன்லைன் ரம்மிக்கு. அது வந்து அப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற தெரியுமா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பு சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது இதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் விளம்பரத்தை தடை பண்ணவே இல்லை. காரணம் ட்ராய் நம்மள்கிட்ட கிடையாது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை தடை நம்மள்டைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை பண்ண வேண்டிய விஷயம். அது வந்து ஆளுநர்கிட்ட போய் சட்ட போராட்டம் நடத்தி சுப்ரீம் கோர்ட்டில் போய் கடைசியாக கோர்ட்டு தான் உத்தரவு கொடுத்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட் வரையும் போயிட்டாங்க. ஆளுநரோட கண்டிச்சாங்க இல்லையா? ஆனால் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து நிறைய சமூக பார்வை உண்டு. டூயட் படத்துலாம் தமிழில் அறிமுகமானார். அவர் கன்னடிக்காரர், அவர் கர்நாடகாரர். தமிழ் படத்தில் டூயட்டில் அறிமுகமானார். பாலச்சந்தரோட ப்ரொடக்ஷன் தான் அந்த படம். டூயட்டு நிறையா பாட்டு இருக்கும். ஏஆர் ரஹ்மானுக்குலாம் இட்டு கொடுத்த படம். பிரபு அவங்களாம் நடித்த படம். அதோடு தான் அவர் டூயட் மூவி மேக்கர்ஸ்லாம் வச்சுருந்தார். நிறைய சமுதாயத்தை பற்றியெல்லாம் பேசக்கூடியவர் தான். நான் இன்னும் சமூக அக்கறை இல்லாதவர் அப்படிங்கிறத நான் சித்தரிக்கலை. ஆனால் அவர் இந்த விஷயத்தை செய்திருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று நீங்கள் பேசுகிறீங்க, எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றியான ஒரு புரிதல் இருக்கணும். அது இல்லாமல் அவர் போய் அதில் நடித்தது தப்பு. அது ஆல்ரெடி இது இஷ்யூ ஆகிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிச்சு. நோட்டீஸ் அனுப்பிச்சப்போ அது இவர் என்ன செஞ்சிருக்கணும்? பதில் நோட்டீஸில் ஒன்றே அப்பாலஜிஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது அமலாக்கத்துறையோட இது வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவானதில்லை. அப்பாலஜிஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை அதுக்கான வேறு ஏதாவது அது கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறதுக்கான விளக்கத்தை சரியான முறையில் ஒரு வழக்கறிஞர் வச்சு ரிப்ளை பண்ணியிருக்கலாம். இவர் ரெண்டுமே பண்ணலை. அப்போ தான் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக உள்ளே போடுறாங்க. உள்ளே வந்து இவரை வந்து இப்போ கைது நடவடிக்கையில் உள்ளே வந்து இதுக்கான விளக்கம் வாங்குறாங்க. இல்லை அதுக்கு மீறி விளக்கம் செட் ஆகாதுன்னு கைது நடவடிக்கை வரை இதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிகாஸ் இப்போ நம்ம ஓவரால் நம்ம ஸ்டேட்டில் வந்து பக்கத்து ஸ்டேட்டாக இருக்க கேரளாவில் லாட்ரி சீட் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவங்க பீரியட்லேயே லாட்ரி சீட்டு தடை பண்ணிட்டாங்க. அது இல்லீகலாக லாட்ரி சீட்டு ஓட்டினீங்கன்னா அது தப்பு. அதுமாரி ஒரு விஷயத்தை பற்றி இது எப்போ சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ஒரு கேட்ரிங் காலேஜ் இருந்தது, சோத்து காலேஜ் தெரியுமா? ஒரு ஹோட்டல் அமிர்தங்கிற பேரில் உள்ள ஒரு காலேஜ் இருந்தது. அதில் வந்து நம்ம சரத்குமார் சாரோட மனைவி ராடான் ப்ரொடக்ஷன் ஓனர் நடித்தாங்க. என்னென்னா வந்து பாருங்க இப்படி இருக்கு பாருங்க. 10,000 ரூபா சம்பளம். ஆமாம், வெளிநாட்டில் வேலை அப்படின்னாங்க. போய் பார்த்தா அது அப்படி இல்லை. டாய்லெட்டுக்கு போய் நடித்த மாதிரி இருந்தது இந்த கட்டடம்லாம். ஓகே, அப்போயே வந்து அவங்கள வந்து கண்டிச்சாங்க. அதாவது உங்களுடைய வார்த்தையை நம்பி தான் நாங்கள் வந்து இதில் சேர்க்குறோம். நீங்கள் வந்து இது எப்படி நீங்கள் வந்து இது மாதிரியான ஒரு தவறான விளம்பரத்தை நடிக்கிறீங்கன்னா, அப்போ கோர்ட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச்சு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னா அது பற்றியான சின்ன புரிதலாவது உங்கள்கிட்ட இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்குள்ள, ஏன்னா அங்கே பிராண்ட் அம்பாசிடராக இவங்க தானே இருக்காங்க. இவங்க சொன்னால் உண்மையாக இருக்கும், ஒரு நம்பிக்கை. அதனால் நம்ம சேர்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சேர்ந்தாங்க. இதில் இடையில விஜய் சேதுபதி கூட ஒரு சின்ன இஷ்யூவில் மாட்டினார் தெரியுங்களா? கேஏஜே டைல்ஸ் விளம்பரத்துக்கு வருவார். பட் ஆத்தங்குடி டைல்ஸ் தான் நம்மளோட பூர்வீகம். பட் ஆத்தங்குடி டைல்ஸோட கம்பேரிட்டிவ் பெட்டர் கேஏஜே டைல்ஸ்னு விளம்பரம் வந்துச்சு. அப்புறம் அது இஷ்யூ ஆன பிறகு அதை தூக்குனாங்க, வெட்டி எடுத்தாங்க. அது ஆத்தங்குடி டைல்ஸ் நம்ம பூர்வீக மக்கள் செய்கிறது. காரைக்குடி இந்த பெல்ட்டில் இருக்குது. அதுதான் டைல்ஸுக்கெல்லாம் டைல் அப்பன் டைல். அது கேஏஜே டைல்ஸ் இப்போ தான் வந்துச்சு. அதை விட்டு ஒரு விளம்பரத்தில் அடிக்கக்குள்ள நமக்கு அது என்ன மாதிரி சொசைட்டியில் இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் முதல்ல உணரணும். இப்போ ஒரு தேட்டரில் வந்து
இன்னமும் வடநாட்டில் உள்ள விளம்பரம் ஒன்று போடுறாங்க, ஸ்லைடு. எங்கள் வாழ்க்கை எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் அந்த குக்கானால இப்போ ஒரு கேன்சர் ஆகிட்டாரு, எங்கள் வாழ்க்கை தலைகீழ போச்சாடா, படம் பார்க்க வந்தால் இது வேற ஏடா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அதுக்கு எந்த நடிகராவது நடிச்சு கொடுக்குறாங்களா? எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க நம்மள்ட்ட. ரஜினிகாந்தே இருக்கிறாரு, கமலஹாசனே இருக்கிறாரு, விஜய் சேதுபதியே இருக்கிறாரு. இவங்க சொன்னால் கேட்பாங்கல்ல. விஜயே இருக்கிறாரு, நடிகர் தானே அவரும். அஜித்குமார் இருக்காரு, சொல்லலாம்ல இந்த மாதிரிலாம் குக்காலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்குள்ள அவங்களுடைய ரசிகர்கள் ஒரு 10% கேட்பாங்கல்ல. அது ஒரு ஆடு கூட, ஒரு நல்ல ஆடு நமக்கு இல்லை. நம்மள்ட்ட தேட்டருக்கு போனீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட்டு ஓடுதில்ல. அது நம்ம நடிகர்களை நடிச்சு கொடுக்கலாம்ல. இந்த ஆடெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, ஸ்மோக்கிங் கேன்சர்லாம் சொல்கிறாங்களா, அது விளக்கமாக சொல்லலாமே, நல்லது செய்யலாமே. அதை போய் நீங்கள் ஒரு சூதாட்ட செயலில் நடித்து தான் நீங்கள் சம்பாதிக்கணுமா? அதுவும் இந்த அளவுக்கு பேசுகிற பிரகாஷ்குமார் மற்ற நடிகர்களை விட சமூகத்தின் மீது அதிக அளவு அக்கறை கொண்டுள்ள பிரகாஷ்குமார் அவரே அதுவும் ஒரு தடை செய்யப்பட்ட சட்டத்திற்கு புறம்பான செயலியில் நடிச்சு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், நடிகர்களை தலைவனாக இருக்காதீங்கிறது. அதுதான் நம்மளுடைய அது எப்படி இருந்தாலுமே செட் ஆகாது. அவங்களுக்கு சமூக பார்வைங்கிறது இருக்க மாட்டேது. வாஸ்ட் திங்கிங், இது எங்கே போகும் இந்த பிரச்சனைன்னு அவருக்கு தெரியல. அவர் நிறைய பேசியிருக்காரு. பிரகாஷ்ராஜ் வந்து நிறைய சொசைட்டி அவேர்னஸ்ஸு, நிறைய விஷயங்கள், அவர் நிறையா ரைட் சைடு விங்குக்கு எதிராக பேசியிருக்காரு. இப்போ பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திகார் ஜெயிலில் இருந்தவர். ஆமாம், அவர் அப்படி இருந்தும் கூட இன்னும் திருந்தலை போல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ சமீபமாக 1000 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடநாட்டு தொழிலதிபர்கிட்ட 5 கோடி ரூபாய் அது முன்பணமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கி ஏமாத்திட்டார். அந்த இஷ்யூ இப்போ பெருசாக போயிட்டு அவர் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு ஏற்கனவே ஒரு மணி லாண்டரியில் தான் உள்ளே போயிருந்தார். அப்போ வந்து ஒரு வேலூர்லேயே எங்கேயோ வச்சு தான் கைது பண்ணாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போ வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு முதல்ல லத்திக்கான ஒரு படம் நடித்தார். அப்போ வந்து அவருக்கு ஒரு ஆசை படம் எடுக்கணும்னு, அவரை வச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. லத்திக்கான படத்தை அவரே டைரக்டர், அவரே மியூசிக் டைரக்டர் எல்லாம் போட்டு மதுரையில் ஒரு தேட்டர் லீஸுக்கு எடுக்கிறாரு 365 நாளைக்கு, ஒரு வருஷம். அந்த லத்திகா படத்தை ஓட்டினார். அவன் அந்த ஆப்ரேட்டர்லாம் கோமாவுக்கே போயிருப்பான் பார்த்து யாரு போகலப்பா. பட் ஆனால் போயே இருப்பான் அவன். அதை போட்டு பார்க்கணும்ல, 4 காட்சி லீஸுக்கு எடுத்து ஓட்டினாருப்பா அவர் மதுரையில். 1 வருஷம் ஓட்டுறதுக்காக பழைய தேட்டர் எடுத்து. அவர் ஏற்கனவே இதில் தான் உள்ளே போனார். அவர் வேலூர் வச்சு அரெஸ்ட் பண்ண உள்ள, சார் நீங்கள் மெட்ராஸ் வந்து இங்கே கொண்டு வந்தால் சரியாக வராது, ஏன்னா அங்கே உங்கள் ரசிகர்கள்லாம் சூழ்ந்து எங்களை போலீஸை டாஜிங் பண்ணுவாங்க, அவர் இப்படியே கொண்டு போயிட்டாங்க. அவரே சொன்னார் இதை. அப்போ திகார் ஜெயிலில் இருந்தாராம். அவரே நீங்களும் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா தமிழ் ஒருத்தர் என்னை பார்த்து விஷ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நிறைய காமெடி படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த கண்ணா லட்டு திங்க ஆசையெல்லாம் நல்ல ரோலில் பண்ணிருக்கிறாரு. பட் இது அவரு கூட ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. பணம் வேணாம், அப்புறம் என்ன பண்ணுறது? வாங்கி இன்னும் திருந்தலன்றீங்களா? திருந்தலாம் சொல்ல மாட்டேன், நீ ஏமாற தயாராக இருக்குல்ல, ஏமாந்து போ. 1000 கோடி ரூபா எங்கேயாவது கிடைக்குமா? நான் ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க என்ன படிச்சிருந்தாங்க தெரியுமா? டாக்டரு. எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டுறாத. அவங்கள வந்து நான் 2008 வந்து இன்ட்ரோல் பண்ணி வந்தப்போ அந்த கேஸ் எனக்கு தெரியும். ரிசர்வ் பேங்க் வந்து செக்கு கொடுத்துட்டு, ரிசர்வ் பேங்க் 100 கோடி ரூபாய்க்கு செக்கு கொடுத்துட்டு, அதுக்கு வந்து இது டவுன் பேமெண்ட்டாக 2 கோடி ரூபா கட்டணும். கட்டினா 100 கோடி ரூபா செக்கு ரிலீஸ் ஆகுது. செக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ரிசர்வ் பேங்க் எங்கேயாவது செக்கு கொடுக்குமா? அவங்க வேலை பேங்கை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பேங்கெல்லாம் பேங்கையா அவங்க வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கே ஒரு புரிதல் இருந்தது எனக்கு. அப்போ 23 வயசு இருந்திருக்கோம். பரவாயில்ல, நம்மளோட கூட பிடிச்சாலும் மக்கா தான் இருக்கு போல இருப்பாங்க எங்களுக்கு. அதுமாரி பவர் ஸ்டார்கிட்ட போயிட்டு இவர் ஏற்கனவே வழக்கு வாங்கினவர். இப்போ இடையில உடம்புலாம் சரியில்லாமல் இருந்துச்சு. எனக்கு அவர் பர்சனலாக தெரியும். ஓகே, பவர் ஸ்டாரை அவர் ஏற்கனவே கேஸ் வாங்கிட்டு வந்தார். அவர் 1000 கோடி ரூபா ஒருத்தன் தரேன்னு சொன்னால் நீ கொண்டா குடிப்பியா காசை? உனக்கு எங்கே போச்சு புத்தி? சொல்கிறோம் 1000 சொல்லுவோம். அவங்க கூட்ட இடத்துல டவர் வைக்கிறோம், மெசேஜ் வருதா இல்லையா, டவர் வைக்கிறோம் வாங்கன்னு சொல்லுவாங்க. கூப்பன் அடிச்சிருக்கு, தேட்டரில் எழுதி வச்சுட்டு கூப்பன் அடிச்சிச்சு வாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வாங்க பார்க்க தெரியுங்களா? இன்னும் சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி பேசுறீங்க. ஆமாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வர சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை ஏமாற்ற முடியாது. நம்ம தான் மைண்டே அங்கே இருக்காத, செல்லில் நோண்டிகிட்டு இருப்போம், வேறு எங்கேயாவது கடன் பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே ரிசார்ட்டில் தங்கிக்கலாம், போய்க்கலாம், வச்சுக்கலாம்பாங்களா? வீட்டில் உள்ளவங்களை பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவாங்க. நான் போனால் அதுமாரி உள்ள படப்படுத்தி அழைச்சிட்டு போனோம் கார் கம்பெனியில். போனால் அங்கே போனால் 33 அதில் சரி இதில் சேர்க்கிறான். அங்கே 10 பக்கியே சேருது. அதில் அது செய்யிட்டீங்க. அது நீ 33,000 கட்டி வருஷம் 300 ஒரு ஊட்டியில் படுத்துருக்க போகிற, ஒரு வாட்டி தானே போகிற, 33,000 செலவாயிட போகுது. அதனால் ஒருத்தர் விளம்பரப்படுத்துகிறான்னு சொல்கிறாங்கிறதே உனக்கு எங்கே போச்சு அறிவு? பவர் சார் ஏமாந்தா ஒரு சதுரங்க வீட்டில் சொல்லுவான்ல, செட்டியார் சார் உங்களை ஏமாத்திட்டான்னு வருத்தப்படாதீங்க, நான் உங்களை ஏமாறது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார்ல. நெட்டி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். பவர் சார் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. பவர் என்ன பண்ணுவார்ப்பா? படம் இல்லை, பட வாய்ப்புகள் இல்லை, செலவு பண்ணணும். ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த காசை எடுத்துட்டு ஓடியா போயிட்டாரு. பாவம், யார்ட்டாவது கடன் கொடுத்துருப்பாரு.
திருப்பி ஒருத்தர் ஏமாந்தா கொடுப்பாரு, திருப்பி 5 கோடி ரூபா வாங்கிக்க சொல்ல வர. இந்த கேள்வியை வேற எந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக உங்ககிட்ட கேட்கறது என்னை போதும். முதல்ல யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லவே சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை நான் ஸ்ட்ரெயிட்டு அந்த வார்த்தையை ரொம்ப கிரஞ்சான வார்த்தையாக பார்க்குறேன். ஏன்னா நான் ஐம் நாட் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர். பல பல மக்களை வந்து ஈர்க்கிறீங்க, உங்க கருத்துக்களால வந்து மாற்றம் பெற வைக்கிறீங்க. அதை வேணா கருத்து நான் பேசுறீங்க. இன்ஃப்ளூயன்சர் அது நல்ல விதமா இருக்கு. நீங்க இன்ஃப்ளூயன்சர்னு கேட்டாலே பதறீங்க. திங்கு பதற்றமா இருக்குல்ல நீங்க சொல்ற வார்த்தை. திங்குன்னு ஆடுறவளையே அவ்வளோ இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறான். நகைக்கடை அள்ளி திறக்கிறான். நானும் போய் ஒரு நகைக்கடை திறந்துருக்கேன். இன்ஃப்ளூயன்சர் இல்லை, நான் ஒரு பெரியவங்க அழைத்து போனாங்க. யூடியூபால பல பேர் வாழ்க்கையை மாற்றம் பெற வைப்பவர் அப்படி சொல்லாம. யூடியூப்பாலங்கிறது இது யூடியூப்புங்கிறது எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான், சர்ச் என்ஜின் தான், எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பட் இவ்வளோ பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுட்டு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னால் யாராவது மாறிட்டாங்களா, நீங்கள் மாறினீங்களா? ஏதாவது கண்டிப்பா சார் சந்தோஷம் ஆயிடுச்சு, உண்மைதான்.